ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கக்கூடிய ஒரு வேறு லெவலான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இமோஜில் இருந்து தான். இதுக்கு முன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இமோஜி வந்து இந்த ஹார்டின் இமோஜெல்லாம் சென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஹார்டினுக்கு மட்டும்தான் அனிமேஷனோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஹார்டின் இமோஜி வந்து சென்ட் பண்ணாலுமே உங்களுக்கு சேம் அதே மாதிரி வந்து ஹார்டின் இமோஜி வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த ரியாக்ஷன் அனிமேஷன் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஹார்டினுக்குமே வரும். கலர் கலராக நான் சென்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ண மெசேஜை வந்து டெலீட் பண்ணலான்னு சொல்லிட்டு டெலீட் ஃபார் மீ வந்து கொடுத்துறீங்க தெரியாமல். அந்த மெசேஜ் தேவைங்கும் போது இதில் அண்டுன்னு சொல்லி ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த மெசேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப அந்த மெசேஜை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலீட் ஃபார் மீ வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த மெசேஜ் எனக்கு தேவைங்கும் போது அண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கே வந்துடும். ஸோ டெலீட் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற ரெண்டாவது அப்டேட்டு. இந்த அப்டேட் வேணும்னாலும் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லாஸ்ட் சீனில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ப்ரைவசின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா who can see me last seen இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா who can see when I am online சொல்லிட்டு இந்த ஒரு 2 ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் சீன் வந்து எல்லாத்துக்குமே காட்டும். ஸோ உங்கள் நம்பரை யாருமே சேவ் பண்ணல, யாராச்சும் வந்து உங்கள் நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குமே லாஸ்ட் சீன் வந்து காட்டும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்டுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கிற யாருக்குமே வந்து லாஸ்ட் சீன் வந்து காட்டாது. நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலுமே காட்டாது. இதில் சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தா ஸோ எவ்ரி ஒன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லாஸ்ட் சீன் மட்டும் மை கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு காட்டாது. ஸோ இந்த அப்டேட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் அக்செப்ட். இந்த ஆப்ஷன் எதுக்காகனா உங்களோட 50 கான்டாக்டில் ஒரு 2 கான்டாக்டை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கான்டாக்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 கான்டாக்ட்டுக்குமே உங்களோட லாஸ்ட் சீன் வந்து காட்டாது. நோபடி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற யாருக்குமே உங்களோட லாஸ்ட் சீன் வந்து காட்டாது. அடுத்ததாக இப்போ நியூவாக வந்துருக்கிற who can see when I am online இந்த அப்டேட்டை பற்றி சொல்லிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற எவ்ரி ஒன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களோட லாஸ்ட் சீனும் காட்டும், ஆன்லைனில் இருந்தாலுமே காட்டும். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் லாஸ்ட் சீன். ஸோ இதில் வந்து நீங்கள் மை கான்டாக்ட் அக்செப்ட் வந்து கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா இதில் சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட லாஸ்ட் சீன் வந்து காட்டாது, வேறு எல்லாத்துக்குமே உங்களோட லாஸ்ட் சீன் வந்து காட்டும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராமில் இருக்கிறீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நார்மல் யூஸருக்கு இன்னும் வரல, வந்துச்சுன்னா நீங்களும் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நார்மல் யூஸருக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இமோஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணுறேன். அந்த மாதிரி இமோஜெல்லாம் இப்போ நியூவாக வந்து அப்டேட் பண்ணுது. ஸோ இதுவும் உங்களுக்கு வரலைன்னா வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய மெசேஜ் வரும், நீங்கள் வந்து ரீட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கிற சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு
அன்ரீடுன்னு சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்த மெசேஜை ரீட் பண்ணாமல் இருந்தது எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ குரூப்பில் இருந்தாலுமே இதே மாதிரி வந்து ஷோ ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ், வீடியோஸ், லிங்க்ஸு, ஜிப் ஃபைலு, ஆடியோ, டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த அப்டேட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் வரலினா வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு நம்ம சேனல் நேம் சர்ச் பண்ணிங்கன்னா லோகோ வரும். ஸோ அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான 300க்கும் மேற்பட்ட டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.